குமரன், என்னாச்சு உங்களுக்கு? ஏன் ரொம்ப அமைதியா இருக்கீங்க? என் மேல ஏதாவது கோவமா? ஆமா. எதுக்கு சொல்லுங்க குமரன், எதுக்கு சொல்லுங்க. நீ ஏன் என்கிட்ட உங்க அப்பா ஒரு மினிஸ்டர்னு சொல்ல? நான் மினிஸ்டர் பொண்ணுன்னு சொல்லி எங்க நீங்க என்ன காதலிக்காம போயிடுவீங்களோன்னு நினைச்சுதான் நான் சொல்லல. இப்போ நீ ஒரு மினிஸ்டர் பொண்ணுன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. நான் உன்னை காதலிக்க மாட்டேன்னு சொன்னா என்ன பண்ணுவேன்? கொன்னுடுவேன். உங்களை கொன்னுட்டு நானும் செத்து போயிடுவேன். குமரன், எனக்கு என் அப்பா அம்மாவை விட என் அண்ணனை தான் ரொம்ப பிடிக்கும். ஆனா இப்ப என் அண்ணனை விட உங்களை தான் எனக்கு ரொம்ப பிடிக்குது. உங்க அண்ணன் பேர் இல்லை. எங்க அண்ணன் மட்டும் இந்த வாட்டி ரிலீஸ் ஆகலனா மந்திரி மகளையும் லாயர் மகனையும் தூக்கிடுவேன். ஏண்டா ரம்யா யார் பொண்ணுன்னு தெரியாம நீ காதலிச்சுக்கிட்டு இருக்க? இப்பதான் யார் பொண்ணு தெரிஞ்சிருச்சே. இனிமேல் என்ன மச்சான் செய்ய போறா? நான் தான் உங்க அண்ணனை அடிச்சேன்னு அவகிட்ட சொல்ல போறேன். நான் சொல்றது நல்லா கவனமா கேளு. அவசரப்பட்டு அவகிட்ட போய் உடனே பேசி தொலையாத. தப்பி தவறி அவன் மனசு மாறி போலீஸ்கிட்ட போட்டு கொடுத்தான்னு வச்சுக்க, உன் காதல் கந்தராயிரம் நீ நொந்துருவேன். ஞாபகம் வச்சுக்க. அதுக்காக எவ்வளவு நாளைக்கு தான் உண்மையை மூடி மறைக்கிறது? சொல்டா. அதுக்காக நீ புத்திரா இருக்கணும்னு அவசியம் இல்லடா. ஒரு நல்ல காரியம் நடக்கணும்னா மூடி மறைக்கிறது தப்பே இல்லை. சொல்ல இப்ப என்னதான்டா சொல்றேன்? அப்படி கேளு. வர்றா, முதல்ல உனக்கும் ரம்யாக்கும் நிச்சயம் நடக்கட்டும். அதுக்கப்புறம் மீதியை பார்ப்போம். சரியா? இப்போதைக்கு கிளம்பு. வடபழனி முருகன் அருளால இந்த தட்டை மாத்திக்கங்க. கல்யாணம் முடிகிற வரைக்கும் சாமி தான் ஹீரோ. இந்த தட்டை பொண்ணோட அப்பாட்ட கொடுங்க. என்னைய கமிஷனர் வண்டி வருது? ஆமா, வண்டி வருது. என்னன்னு தெரியலையே. யோ, நீ போய் ஐயர் சொல்லியா? சீக்கிரமா கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. சீக்கிரமா. கமிஷனர் போலீஸ் குரூப்போட நம்ம வீட்டுக்கு வர்றாரு சார். ஜெனிஃபர் ஏன் உங்களோட வர? அதான் எனக்கு ஒண்ணு புரியல. உங்க ஃப்ரெண்ட் ஜெனிஃபர் ஏன் நம்ம நிச்சயத்துக்கு வரல? டேய் மச்சான், இங்க வந்து பாரு. ஏ மாப்ள, சந்திக்கிறாங்க. மாட்ட போறோம். நீங்க சொன்னது யாரு? வணக்கம் சார். வணக்கம்மா. மார்னிங் சார். மார்னிங் சார். குட் மார்னிங் சார். என்னம்மா, நீ எப்படி உங்களோட வர? அது ஒரு பெரிய ஸ்டோரி அங்கிள், அப்புறம் சொல்றேன். முதல்ல குமரன் ரம்யாவை நான் பாத்துறேன். என்ன சார், வீட்டுல விசேஷமா? ஆமா, தேவன் பையனுக்கும் என் பொண்ணுக்கும் இப்பதான் நிச்சயதார்த்தம் நடந்தது. ரொம்ப சிம்பிளா பண்றீங்க. அதுக்கு என்ன, மேரேஜ் கிராண்டா பண்ணிட்டா போச்சு. சார், உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். வாங்க போலாம். தேங்க்யூ சார். சாரி குமரன், வெரி வெரி சாரி. கோச்சுக்காத, லேட் ஆனதுக்கு. நான் வர வழியில ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு. என்னோட வண்டி கமிஷனர் கார் மேல மோதிருச்சு. நான் கரெக்டா வந்ததுனால தான் தப்பிச்சேன். அவங்க இங்க வந்ததுனால என்னையும் அழைச்சிட்டு வந்துட்டாங்க. அப்படியா? அதான் உங்க கூட வந்தீங்களா? ஆமா. இத பாரு ரம்யா, குமரனை கல்யாணம் பண்ணிக்க எத்தனையோ பொண்ணுங்க காத்திருந்தாங்க. ஆனா நீ முந்திக்கிட்ட. கங்க்ராச்சுலேஷன்ஸ். 10 வருஷமா ஜெயில இருந்த ஆயுள் கைதி பாபு ஆண்டனி இன்னைக்கு காலையில தப்பிச்சிட்டாங்க. பாபு ஆண்டனி உங்களை குறி வச்சு தான் தப்பிச்சிருக்கான். அவனால எப்போ வேணா உங்களுக்கு ஆபத்து வரலாம் சார். ஏய், இங்க வா. சார். வணக்கம் சார். எத்தனை மணிக்கு நடந்தது? 6 ஹவருக்கு முன்னாடி இருக்கும் சார்.
எத்தனை பேர் வந்தாங்க? 5 பேரும் வந்தாங்க சார். முகம் எப்படி இருந்தது? கருப்பு துணியை மூஞ்சில கட்டியிருந்தாங்கம்மா. படபடன்னு ஏறி வந்து டொப்புன்னு குருவி சுடுற மாதிரி சுட்டுட்டு போயிட்டாங்கம்மா. ஆம்புலன்ஸுக்கு உடனே ஃபோன் பண்ணி ஓகே சார். பாடியில் ஹாஸ்பிட்டல் கொண்டு போங்க. ஓகே சார். ஹலோ சார், நான் தான் கபாலி பேசுகிறேன். ஏசிபி சார், உங்கள் தம்பி யாரோ போட்டு தள்ளிட்டாங்க சார். வெஞ்சா பாரில் செத்து கிடக்குறாங்க. ஆகட்டும், அவனை போட்டு தள்ளது வேற யாரும் இல்லை, நான் தான். என்ன சார் சொல்கிறீங்க? ஏன் சார் இப்படி பண்ணீங்க? எனக்கு பிடிக்கலன்னா பெத்த பிள்ளையா இருந்தாலும் விட மாட்டேன், தூக்கிடுவேன். நான் தான் மிருகன்னு பார்த்தா என்னை விட அவன் பெரிய மிருகமாக இருப்பான் போல இருக்க. 15 16. மாப்பிள்ள, நான் தான்டா பாலாஜி பேசுகிறேன். இந்த வர்றா, நம்ம ராயபுரம் குப்பத்துக்கு நீ ரம்யா வந்துருங்க. ஆமாண்டா, எங்கள் மாமாவோடைய கச்சேரி இருக்கு, வந்துடுறியா? ஓகேடா மாப்பிள்ள, வந்துடுறானாப்பா. மச்சான், இன்னைக்கு கச்சேரி கலகட்டமா? அந்த ஏசி ஏன் மாப்பிள்ள இங்கே வந்திருக்கான்? அந்த பொம்பளையுடைய வீடு அதான். அந்த ஏசி ராத்திரி ஆனால் இங்கே தான் கொட்டாய் விடுவான். ஏன் வளரீங்க? என்னவா நடந்துச்சு? அம்மா சொல்லுங்கம்மா. திவ்யா, அம்மா அம்மா சொல்லுங்கம்மா. அம்மா, 4-5 முகமூடி போட்டவங்க வந்து உங்க அப்பாவை கேட்டுட்டு என்னையும் உன் தங்கச்சி அடிச்சு போட்டுட்டு என் தாலியை அறுத்து எடுத்துட்டு போயிட்டாங்கம்மா. என்னம்மா சொல்றீங்க? யாருமா அவனுங்க? அவங்க மனுஷங்களே இல்லப்பா, மிருகங்க மிருகங்க. ஐயோ, என் தாலி போச்சுப்பா. ஹலோ ஹலோ ஹலோ, கத்தாத மகனே, பேசுறது யாரு? லாயரா, லாயர் மகனா? மகன். பாத்தியா உங்க அம்மாவை? பாத்தியா? யார் நீ? கபாலி, அசிஸ்டன்ட் கமிஷனர் கபாலி. நீயா? எங்க வீட்டுக்கு வந்தது நீயா? தாலியா? இந்த மாதிரி இருந்தா போதுமா? எப்போ வாங்குனீங்க? வாங்கல, அறுத்த.
வேணாடா எல்லாம் பாக்குறாங்க நான் போலீஸ்காரன் ஏய் வேண்டாம் வேண்டாம் எங்க அம்மா கழுத்துல இருந்த தாலிய இந்த கை தானே அறுத்தது. நான் இல்ல, அந்த பாபாண்டி தான். யார் அவன்? உங்க அப்பாவுக்கு தெரியும். குமரன், உன்னை வீரனா பெற்றதுக்காக பெருமைப்படுறேன். என் மகனோட தைரியத்தை நினைச்சு சந்தோஷப்படுறேன். அப்பா, யாருப்பா அந்த பாபா ஆண்டனி? சொல்லுங்கப்பா, உங்களுக்கு அவனுக்கு என்ன தொடர்பு இருக்கு? சொல்லுங்கப்பா, யார் அவன்? அவன் ஒரு ஆயுள் கைதி. எனக்கும் மந்திரி ராதாகிருஷ்ணனுக்கும் நண்பனா இருந்த துரோகியானவன். 10 வருஷம் உள்ள இருந்தவன் இன்னைக்கு தப்பிச்சிருக்கான்னா எங்களை பழி வாங்கத்தான் இருக்கும்.